வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ எடிட்டர், அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டம் விண்டோஸ் 10 இருந்துச்சு அப்படின்னா எல்லா விண்டோஸ் 10 ஓஎஸ்லேயுமே வந்து இந்த வீடியோ எடிட்டர் டிஃபால்ட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு வேறு சாஃப்ட்வேர் நம்ம தேடி வெப்சைட்டில் அலைஞ்சிட்ருப்போம். ஃப்ரீயாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கிடைச்சாலும் அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இந்த வீடியோ எடிட்டர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக நம்மளுக்கு தேவையான விஷயங்களை ஈஸியாக பண்ணுறதுக்கு வாய்ப்பாட்டு இருக்குது. இந்த வீடியோ எடிட்டரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இதன் மூலமாக நம்ம எடிட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளுக்கு போகலாம். விண்டோஸ் 10 ஓஎஸில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற வீடியோ எடிட்டரை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் பாட்டத்தில் இருக்கிற விண்டோஸ் சிம்பலை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ எடிட்டர் இந்த மாதிரி வரும். வீடியோ எடிட்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நியூ வீடியோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது உங்களோட நேம் கேட்கும். ப்ராஜெக்டோட நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், இல்லது டிஃபால்ட்டாகவே நியூ வீடியோ அப்படின்னு இருக்கும். ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு 3 பேனல் இருக்குது. ஃபஸ்ட் பேனல் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் லைப்ரரி. இதில் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன இமேஜ் தேவையோ வீடியோ தேவையோ அதை இம்போர்ட் பண்ணி இதன் மூலமாக நம்ம ஸ்டோரி போர்டுக்கு கொண்டு போகலாம். இந்த ப்ராஜெக்ட் லைப்ரரியில் இருக்கக்கூடிய இமேஜோ வீடியோவோ எதுவாக இருந்தாலும் நம்ம இதில் ப்ளே பண்ணி இந்த ப்ரிவியூ விண்டோவில் நம்ம பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போர்ட் அல்லது ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இங்கே ப்ராஜெக்ட் லைப்ரரியில் இருக்கிற இமேஜ் வீடியோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டோரி போர்டில் கொண்டு வந்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம ப்ராஜெக்ட் லைப்ரரியில் வந்து இமேஜ் வீடியோ நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரம் திஸ் பிசி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ பிசியில் இருக்கிற இமேஜை நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வீடியோ இருக்குது. நீங்கள் 1 by 1 கிளிக் பண்ணலாம், இல்லது உங்களுக்கு வேண்டிய எல்லா இமேஜையும் நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மை கலெக்ஷன். இப்போ நீங்கள் இதை கொண்டு வந்துட்டீங்க, திரும்ப ஓப்பன் பண்ணும்போது இது வந்து மை கலெக்ஷனில் இந்த இமேஜ் இருக்கும். ஃப்ரம் த வெப் அப்படின்னு இருக்குது. ஸோ இது சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. எந்த கேட்டகரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் நிறைய இமேஜஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கீழே கொடுத்துருக்குறாங்க, அதாவது இமேஜோட காப்பிரைட் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்க பொறுப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் க்ரியேட்டிவ் காமன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா க்ரியேட்டிவ் காமன் அப்படின்னா காப்பிரைட்ஸ் இல்லாத இமேஜ் தான் வரும். ஸோ இதில் அந்த டிக் இல்லை அப்படின்னா எல்லாமே மிக்ஸ்டாகி வரும். உங்களுக்கு தெரியும், பார்த்தா தெரியும். இப்போ இதில் இருக்கிற இமேஜுக்கும் இதில் இருக்கிற இமேஜுக்கும் வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துடலாம். அது டவுன்லோட் ஆகி இன்சர்ட் வந்துடும், ப்ராஜெக்ட் லைப்ரரியில் வந்துடும். இவ்வளோ தான் ப்ராஜெக்ட் லைப்ரரியில் நம்ம இம்போர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது நம்ம வந்து இந்த இமேஜை வந்து நம்ம ஸ்டோரி போர்டில் கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோவை எடிட் பண்ணி காணிக்கிறேன். ஸோ வீடியோவை நம்ம ஸ்டோரி போர்டில் கொண்டு விட்டாச்சு. இப்போ வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்னா ட்ரிம் பண்ணுவோம், ஸ்பிட் பண்ணுவோம், டெக்ஸ்ட் இது பண்ணுவோம், மோஷன் கொடுப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை இதை ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிம் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மூவ் பண்ண உங்களோட கிளிப்போட லென்த் வந்து இங்கே வந்துக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ 6 ஆகிட்டு இப்போ இந்த இவ்வளோ இடத்தோட இது வந்து 3.4 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஓகே அப்படின்னா இந்த அளவு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது. வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து 2ஆக உடஞ்சிரும். அதுதான் ஸ்ப்ளிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோவில் டெக்ஸ்ட் நம்ம என்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிக்குதோ நீங்கள் அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டைல் இருக்குது அப்படின்னா இதோட லேஅவுட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சென்டர் வேணும்னா சென்டர் கொடுத்துக்கலாம், டாப் வேணும்னா டாப்,
லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒவ்வொரு இதுக்குமே இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டைல் வேணாலும் மாற்றிக்கிட்டு நீங்கள் பொசிஷன் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டெக்ஸ்ட் எவ்வளோ லெங்க்த்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அதாவது இந்த என்டையர் வீடியோ வேணுமா, வீடியோவில் கொஞ்சம் டைம் மட்டும் போதுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாகவே வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக வேண்டாம், எனக்கு சென்ட்ரல் ஏரியாவில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. முடிச்சுட்டு நீங்கள் டன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த டைமிங்கில் வச்சுருக்கீங்களோ அந்த டைமிங்கில் மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் வரும். பார்த்தீங்கன்னா இங்கே வராது, சென்டரில் போகும்போது மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் வருது. ஸோ அதுக்கு டைம் முடிஞ்ச பிறகு அது வராது. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோஷன். ஸோ மோஷன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த வீடியோ உள்ளுக்கு வரும்போது ஜூம் இன் ரைட் வரணுமா, ஜூம் இன் லெஃப்ட் வரணுமா அப்படின்றது இதெல்லாம் வந்து இமேஜுக்கு தான் நமக்கு பெர்ஃபெக்டாக பார்க்க முடியும். வீடியோவுக்கு வந்து பெரிய அளவில் அந்த சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இமேஜ் பண்ணுற இடத்துல நம்ம உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3D எஃபெக்ட். 3D எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே சும்மா பூப்பா வர்ற மாதிரியோ இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லெங்க்த்து ஃபுல்லாக வேணுமா இல்லை குறிப்பிட்ட அளவு வேணுமா அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது அந்த லீஃப் விழும்போது சவுண்ட் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வால்யூம் நீங்கள் தேவைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபில்டர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வழக்கமாக நீங்கள் மொபைலில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் ஃபில்டர் ஆப்ஷன். வீடியோவுக்கு வந்து நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபில்டர் பேஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்ம மேனேஜர் நமக்கு சொல்கிறாரு என்னென்ன கொடுத்துருக்குங்கிறத அதை நம்ம பார்ப்போம். பார்த்திங்களா, லீஃப் ப்ளே ஆகிட்டே இருக்குது. இதுதான் நம்ம எஃபெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வீடியோவுக்கு வந்து ஸ்பீட் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்பீடு நார்மல், ஸ்லோ, ஃபாஸ்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் அப்படின்னா என்ன லெங்க்த் இருக்கோ அந்த லெங்க்த்தில் ப்ளே ஆகும். ஸ்லோ அப்படின்னா உங்களுக்கு டைமிங் கூடும். அதே மாதிரி ஃபாஸ்ட் அப்படின்னா டைமிங் குறையும். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா ஜஸ்ட் இப்படி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு டைமிங் இங்கே சேஞ்ச் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டு ஃபிட் அப்படின்னு இருக்குது. அதாவது இமேஜுக்கு தான் இது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும். இமேஜ் வந்து இதில் கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருந்து சைடில் பிளாக் ஆட் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பிளாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிளாக் ரிமூவ் ஆயிரும் சைடில். ஸோ இதுக்கான ஆப்ஷன் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆப்ஷன். இந்த ரொட்டேஷன் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டேன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மெயினாக இமேஜுக்கு தான் இது பெரிய அளவில் யூஸ் ஆகும், வீடியோவுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. அப்புறம் தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இது அவ்வளோமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைட்டில் என்டர் பண்ணுவோம். டைட்டில் என்டர் பண்ணுறதுக்கு இந்த டைட்டில் ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு வெல்கம் மெசேஜ் ஏதாவது போடணும் அப்படின்னா இதையோட டூரேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுனாலும் டைட்டில் 3 செகண்ட் இருக்குது. ஸோ 3 செகண்டுக்கு மேலே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூரேஷனை போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ்டும் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அவங்க வச்சுருக்கிற செகண்ட்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் என்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் நிறைய ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டைல்ஸ் விருப்பமோ அந்த ஸ்டைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ லெங்க்த்துக்கு வரணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 7 செகண்டுக்கு வேணுமா இல்லை அதுக்கு கீழே வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் அட்ஜஸ்ட். சப்போஸ் இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் என்டர் கொடுக்கலாம். கஸ்டம்ஸ் கலரும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு விருப்பமான கலர் இந்த இதில் கலர் காம்பினேஷனில் இல்லை அப்படின்னா நீங்கள் விருப்பமான கலரையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மியூசிக் ஆட் பண்ணுவோம். அதுக்காக கொடுத்துருக்குறாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் அவங்களே டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நீங்கள் தனித்தனி மியூசிக் கொடுக்கணுனாலும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடையும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மியூசிக்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு தேவையான வாய்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா ஸ்லைடுக்கும் சேர்த்து ஒரே மியூசிக் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா ஸ்லைடையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஆடியோவும் வச்சுருக்குறாங்க, அதுவும் தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷ், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபினிஷ் வீடியோ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 3 கொடுத்துருக்காங்க, ஹை, மீடியம், லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுக்கு தேவையோ அந்த ஃபிக்சலில் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். இது பேசிக் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனால பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் குவாலிட்டியை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துடலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே ஒரு ஃபைல் நேம் கேட்கும், எங்கள் லொக்கேஷனில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் உங்களோட டேட்டாவோட லெங்க்த்தை பொறுத்து, டைமிங்கை பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து டைம் ஆகும். அது முடிஞ்ச உடனே இதிலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முடிகிறதுக்கு ரெடியாகிட்டு இருக்குது. இது முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகி அதுவே ப்ளே ஆக ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி ப்ளே ஆகிட்டு இருக்குது. நம்ம எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணோமோ அந்த லொக்கேஷனில் இந்த வீடியோ இருக்கும், நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம். ஸோ இது நான் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன், ஏன்னா நான் பேசுகிறது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ ஆன் பண்ணி விடுறேன். இப்போ குறை அப்படின்னு கேட்குறது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீட் அப் பண்ணியிருக்கிறோம், அதனால தான் அந்த சவுண்டு கிளியராக கேட்கல. மற்றபடி அது கிளியராகவே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு இதே ஸ்டோரி போர்டில் வந்து நம்ம இமேஜை இம்போர்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இதை ரெண்டையும் டெலீட் பண்ணிக்கிட்டு இப்போ இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் எடுத்துக்குவோம். ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்குவோம். இப்போ இமேஜுமே வந்து அதே மாதிரி தான். டூரேஷன் மாற்றணும் அப்படின்னா இப்போ 3 செகண்ட்ஸ் டிஃபால்ட்டாக வரும். டூரேஷன் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டூரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டூரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதில் சொன்ன மாதிரியே தான் நீங்கள் தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் மாற்றிக்கலாம் டெக்ஸ்ட்டை. அதே மாதிரி லொக்கேஷனும் நீங்கள் மாற்றிக்கலாம். கீழே வேணுமா, மேலே வேணுமா, சைடில் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வேணும், எந்த ஏரியாவில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மோஷன், அதுவும் இதில் நீங்கள் வெளியே போய் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படி இல்லை, இதிலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோவாக இருந்தாலும் சரி, இமேஜாக இருந்தாலும் சரி. 3D எஃபெக்ட் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது பெலூன் எஃபெக்ட் போட்டிருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்குமே சவுண்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க அந்த சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டரும் இருக்குது. நீங்கள் ஃபில்டரும் தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் இதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இது என்னென்ன உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணுமோ நீங்கள் அதை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 சைட்லேயும் பிளாக் இருக்குது. 2 ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணியிருக்கிறோம், அதனால் இருக்குது. ஸோ அதை போய்ட்டு நம்ம ரிமூவ் பிளாக் பார் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இமேஜ் பெருசாகிடும். ஆனால் சில இடங்கள் மறையுது, இருந்தாலும் அந்த பிளாக் மாறிடுது. அதே இது இதில் போயிட்டு அந்த மாதிரி பண்ணும்போது எதுவுமே மறையாது, இமேஜ் கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்போவுமே வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற ஃபோட்டோவை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அதே இது நீங்கள் போர்ட்ரேட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் லேண்ட்ஸ்கேப் இமேஜை நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அப்படி ஆகட்டா கூட நீங்கள் ரிமூவ் பிளாக் பார் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபிட் ஆயிரும். இதில் வந்து எந்த இதுவுமே கட் ஆகலை, கிளியராகவே இருக்குது. ஏன்னா இது லேண்ட்ஸ்கேப்பு, இது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோ, ரெண்டுக்குமே தான் வித்தியாசம். எப்போவுமே வீடியோ ஒர்க் பண்ணாலும் சரி, இமேஜ் ஒர்க் பண்ணாலும் சரி, லேண்ட்ஸ்கேப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வீடியோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா இதில் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இமேஜ் ஏதாவது டேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொட்டேஷனை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் டைட்டில் கார்டு ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இமேஜ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களோட ஸ்டோரி போர்டு வந்து ரொம்பவே எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் வீடியோக்கு ஆட் பண்ண மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் தேவைக்கு தந்தாப்புல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்துடலாம். அதாவது 3 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 3 ஸ்லைடுக்கு கீழேயுமே இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துடும். எல்லா ஒர்க்குமே நீங்கள் முடிச்சுட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் லோ குவாலிட்டி 3 குவாலிட்டி கேட்கும். நம்ம ஹையில் வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இமேஜ் அப்படிங்கிறனால குயிக்காகவே எக்ஸ்போர்ட் ஆயிரும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நம்ம செய்கிற விஷயங்கள் வீடியோக்கள் எல்லாமே நம்ம இதில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை தேடி அலைவாங்க. இவங்க எதுவுமே நம்ம தரனா நம்மளோட சிஸ்டம் OS வந்து Windows 10 ஆட் இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. பேசிக் வீடியோ எடிட்டருக்கு வந்து இது கண்டிப்பாக உதவும். இப்போ தான் நான் வீடியோ எடிட் பண்ணி பழகணும், இப்போ தான் நான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், இல்லை இப்போ தான் நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு வீடியோ தேவை அப்படின்னா இதை மட்டுமே பயன்படுத்தி அருமையான வீடியோக்களை உருவாக்கி நீங்கள் உங்களோட சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ப்ரொமோட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.